Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. மல்லி 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 மல்லி. ராஜிமா, என்ன காலையில பயங்கரமான யோசனை? நேத்து நைட் உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த தர்மகர்த்தா சென்னைக்கு வந்து ஃபோன் பண்ணாரு. மல்லியும் அவ பெரியம்மாவும் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள இவங்க வந்துட்டு போயிட்டாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு பாக்குறேன். ஆனா எங்க இன்னும் ஆளையே காணோம். அம்மா அதான் அட தர்மகர்த்தாவா, அங்கேயே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. வாங்க. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. ஆ, வணக்கம். ஆ, வணக்கம். உங்களுக்கு சின்ன மரியாதை. ஆ, இந்தாங்க. இந்தாங்கம்மா. கொடுங்க. எப்படி வச்சிடுறேன். போய் காஃபி கொண்டு வந்துரு. நான் எடுத்துட்டு வரேன். அம்மா அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. நாங்க சாமிக்கு விரதம் இருக்கோம். சரி உட்காருங்க, ஆ, உட்காருங்க. சரி. ரஞ்சி, உட்காருங்க. அம்மா பத்திரிக்கை எடுத்து பாருங்க. ஆ. நான் சொல்றது ஓ, சரிதானே? அன்னைக்கா? ஆ, ஆ, ஆமா. தம்பி என்ன? வந்துட்டாரு. வாங்க 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 ஆ, வாங்க. வணக்கம் தம்பி. உட்காருங்க உட்காருங்க. ஆ, தம்பி பாப்பா ஆ, என் பொண்ணுதான். நினைச்சேன் உங்க சம்சார முகச்சாட அப்படியே இருக்கு பாப்பாவுக்கு. ஆ பாப்பா உன் பேர் என்னம்மா? வெண்பா அங்கிள். நல்ல பேர் பாப்பா. ஆ பாப்பா இருக்கிறது தெரியாம போச்சு, எதுவும் வாங்காம வந்துட்டோம். அதெல்லாம் பரவாயில்லைங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆ நல்லா இருக்கும். நீங்க தான் ஊர் பக்கமே வர மாட்டேங்கிறீங்க. நல்லது கெட்டதுன்னு வரப்போ இருந்தா தானே தம்பி ஊருக்கும் உங்களுக்குமான பந்தம் நிலைக்கும். எனக்கும் வரணும்னு ஆசைதான். ஆனா கம்பெனி பிசினஸ நானே நினைச்சாலும் விட்டுட்டு வர முடியாத சூழ்நிலை. ஆ. ஊருக்கு வரணும், கண்டிப்பா பாப்போம். தம்பி இந்த தடவை நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. நீங்க அக்கா எல்லாரும் அவசியம் வந்துதான் ஆகணும். ஆ, என்ன விசேஷம்? விஜய், ஆ? நம்ம குலதெய்வ கோவில்ல குடமுழுக்கு திருப்பணி ஆரம்பிக்க போறாங்க. அதுக்குதான் நம்மள இவங்க கூப்பிட வந்திருக்காங்க. ஆ பெரியயா இருக்கும்போது குடும்பமா வந்து நம்ம கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்துகிட்டு முன்னாடி நின்னு எல்லாமே எடுத்து செய்யறது வழக்கம். அதெல்லாம் ஒரு காலம். ஆனா இடையில எல்லாமே விட்டு போச்சு. திருவிழாலாம் நடத்துறீங்களா? முன்னாடி உங்க அப்பா காலம் மாதிரி வழக்கமாலாம் இல்லம்மா. அப்பப்போ ஏதோ நடத்துறோம். என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதுன்னு ஒண்ணு இல்ல. நம்ம ஊர்க்காரங்க எல்லாருமே கூலி வேலை செய்யறவங்கம்மா. வெளியூரை தேடி வேலை படிப்புன்னு நிறைய பேர் போயிட்டாங்க. வருஷம் வரி போட்டு நடத்த முடியலம்மா. அட அப்படிலாம் சொல்லலாமாங்க நீங்க? விஜய், ஆ? நீயாவது கொஞ்சம் இதெல்லாம் கவனிச்சிருக்க கூடாதாடா? எங்கக்கா அத பத்தி யோசிக்கவே நேரம் இல்லாம போச்சு. ஐயா சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? அம்மா தம்பி பெரியயா நடத்துன மாதிரி நீங்களும் முன்னாடி நின்னு இந்த வருஷம் திருப்பணி ஆரம்பிச்சு கும்பாபிஷேகத்தை நல்ல விதமா நடத்தி தரணும். வர வெள்ளிக்கிழமை திருப்பணி ஆரம்பிக்க நாள் குறிச்சிட்டோம். அதுக்கு என்ன, சிறப்பா செஞ்சுட்டா போச்சு. ரஞ்சி, முன்னாடி மாதிரி இல்லம்மா. விலைவாசி எல்லாம் கண்ணா பின்னான்னு ஏறி போச்சுமா. சும்மா பேசாம இருயா. என்ன? அதான் அம்மா செய்யறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதெல்லாம் விடுங்க. ஆ, நீங்க நடத்திருக்கீங்க, அதனால உங்க கஷ்டத்தை ஆ, சொல்றீங்க. சரிங்கம்மா. பாத்துக்கலாம். நல்லதுங்கம்மா. ராஜிமா, ஆ, இந்தாங்க. அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. ம். இதுல 50,000 ரூபாய் இருக்கு. இப்போதைக்கு இதை வச்சு நீங்க செலவெல்லாம் பாத்துக்கங்க. ஆ, சரிங்க. சரிங்கம்மா. ம். நீங்க குடும்பமா வரணுமா? ஆ. வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டதா கேள்விப்பட்டோம். நீங்க இந்த கோயில் விசேஷத்துல கலந்துக்கிட்டா நாங்க சந்தோஷப்படுவோமா. அது எங்க கோவில் ஃபங்க்ஷனும் கூட. கலந்துக்காம இருப்போமா? வேலைங்களை எல்லாம் ஆரம்பிங்க. மேற்கொண்டு ஆகிற செலவை அப்புறமா நான் தரேன். எதை பத்தியும் கவலைப்படாம ஏற்பாடெல்லாம் நல்லா சிறப்பா செஞ்சிருங்க. ஆ, சரிங்கம்மா. ம். அப்ப ஆ, ரொம்ப வாங்க. நன்றிம்மா. நன்றி அம்மா. தம்பி. சென்னையில நம்ம ஊர்க்காரங்க எல்லாரையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா ஆமா, நீங்க கிளம்புங்க. நாங்க கண்டிப்பா குடும்பத்தோட சரிம்மா. வந்துருவோம். நல்லதுங்கம்மா. நல்லதுங்கம்மா. வாங்க. வரேன் தம்பி. வரேன் தம்பி. வரேம்மா. ஆ. வரோம். ஆ, போ. வாங்க. ஆ, நல்லபடியா ரொம்ப முடிஞ்சுது. சந்தோஷம். ஆ.
ஐயா நீங்க ராஜேஸ்வரி அம்மா ஊருக்காரங்க கோயில் திருப்பணிக்கு பத்திரிக்கை வச்சு சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஓ இவ என் பொண்ணுதான், இந்த வீட்டோட மருமக. ஓ, விஜய் தம்பி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? பண்ணாமலையா? இவள விஜய் தம்பியோட பொண்டாட்டின்னு சொல்லுவேன். வணக்கம்மா. வணக்கம்மா. மன்னிக்கணும், எங்களுக்கு தெரியாதுமா. நீங்களும் கண்டிப்பா கோயில் விசேஷத்துக்கு வந்துடணும். சரிங்க. அப்ப நாங்க வரோமா? போலாம் வாயா. பெரியம்மா அவங்க கிட்ட ஏன் இந்த விளக்கம்? சொல்லணும் புள்ள, உனக்கு எதுவுமே தெரியாது. வா வா. ரஞ்சி, கோவில் விசேஷத்துக்கு நம்ம எல்லாருமே போறோம். விஜய், ஆபீஸ் வேலை அது இதுன்னு ரீசன் எல்லாம் சொல்லக்கூடாது. ஒதுக்கி வச்சுட்டு வரணும், சரியா? சரிக்கா. வா. ஹாய் வெண்பா. ஹாய் பிக் பாட்டி. ரஞ்சி, வெண்பாக்கு ஸ்கூல் 3 நாள் லீவ் சொல்லிடு. எல்லாரும் முன்னாடியே போயிடுவோம். அக்கா, ஸ்கூல்ல 2 டேஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் விஜய். 2 நாள் நம்ம ஊர்ல போய் தங்கி இருந்து திருவிழாவை சிறப்பா நடத்திட்டு வரணும். சரிக்கா, நீ சொல்லிட்டல்ல, அப்படியே செஞ்சிடலாம். மாப்ள, அது வந்து பெரியம்மா நீங்க வாங்க. இரு இரு, மாப்ள கிட்ட வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. மாப்ள கிட்ட கொஞ்சம் இரு. வாங்க மாப்ள பெரியம்மா. கிட்ட நான் பேசலாமே. வாங்க. மாப்ள கிட்ட வாங்க. பேச விட மாட்டேங்கறியே. சொல்றேன், வாங்க. என்னாச்சு மல்லி உனக்கு? இப்படி இழுத்துட்டு வர? ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய். கனடால இருந்து இங்க வந்து ஒரு நல்ல விஷயத்தை நான் அட்டென்ட் பண்ண போறேன். ஆமாக்கா. சிரிக்கிறத பாரு. உள்ள வாங்க. ஐயையையே, விடு விடு ஐயோ, விடு வாங்க. விடு விடு விடு. அப்பா என்ன பிள்ளை நீனு? என்ன பேச விடாம இழுத்துட்டு வந்துட்ட? நீங்க என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஏடா கூடமா ஏதாச்சும் பேசுவீங்க. அதுக்காக உன்ன மாதிரி வாய் திறக்காம இருக்க முடியுமா? ஒரு காலத்துல ஊர்ல என்ன மாதிரி ரவுடிசம் பண்ணிட்டு இருந்த, இப்ப வாயிலா பூச்சியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல பெரியம்மா. நம்ம பேசினா பிரச்சனை தீரும்னா பேசுறதுல தப்பு இல்ல. நம்ம பேசினா புதுசா பிரச்சனை உருவாகும்னு தெரிஞ்ச அப்புறம் பேசுறத நிறுத்திக்கிறது தானே புத்திசாலித்தனம். ஐயோ, நான் சண்டை போடலாம் வரல பிள்ளை. நீங்க சண்டை போட மாட்டீங்க, ஆனா அவங்க சண்டையா மாத்துவாங்க. நீங்க அனுப்பி வச்ச கல்யாண ஆல்பத்தை என் கண்ணுல கூட காட்டாம அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணி அதை என்ன பார்க்க விடாம கொளுத்துனவங்க அவங்க. அட கிராதகிகளா, கல்யாண ஆல்பத்தை கூட கொளுத்திட்டாளுங்களா? அப்ப மாப்பிள்ளை தம்பி என்ன வீட்ல இல்லையா? வீட்ல தான் இருந்தாரு. நடந்ததை வேடிக்கை பார்த்துட்டு தான் நின்னாரு. இப்பெல்லாம் அவர் கூட என் பக்கம் இருக்கிற நியாயத்தை யோசிக்கிறதே இல்ல பெரியம்மா. அவங்க என்ன சொன்னாலும் அவங்க பக்கம் தான் நிக்கிறாரு. அட விடு 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 பிள்ளை. இந்த மாதிரி சலித்தனமா ஏதாச்சும் அவளுங்க பண்ணுவாளுங்க. அவளுங்க பண்ணலனா தான் நம்ம சந்தேகமே படணும். ஆல்பத்தை எரிச்சா எரிச்சிட்டு போறாளுங்க. அந்த மாதிரி 10 காப்பி நம்ம போட்டுக்கலாம்டி. உலகத்துல எல்லா பிரச்சனையும் தீக்கிறதுக்கு ஆப்ஷன் A B C D E F னு எவ்வளவோ இருக்கு. மக்கு பிள்ளை, இது கூட அவளுக்கு புரியாம. அட போங்க பெரியம்மா, ஏன் பிரச்சனைக்கெல்லாம் கடவுள் ஆப்ஷன் பட்டனை ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காரு. பண்றாரா? அதையும் என்னன்னு பாத்துருவோம்ல. குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்களாமே, அத பத்தி பேசதான் வாயை திறந்தேன். என்ன ஒத்த வார்த்தை பேச விடாம இங்க எடுத்துட்டு வந்துட்ட. சரி, கோயிலுக்கு கிளம்புற வழியாவது பாரு. கோயிலுக்கு போற மனநிலையெல்லாம் எனக்கு இல்ல பெரியம்மா. மனநிலைன்னு ஒண்ணு பொண்ணுங்களுக்கு இருக்க விட மாட்டேங்குது உலகம். கோயிலுக்கு போகாதுன்னு மனநிலை சொல்லிச்சான், அதனால இவ போக மாட்டாளாம். என்ன விளையாடுறியா? இங்க பார், நான் சொல்றேன், நீ போற. இல்ல 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 இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன், நாம போறோம். அவங்க நம்மள கூப்பிடவே இல்ல. அது கூடவா தெரியல? உங்க காதுல வந்து யாராச்சும் கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சா? யார சொல்ற? ஓ, அந்த கனடாக்காரி நம்மள கூப்பிடலன்னா? ஐயோ, நம்மள கூப்பிடுறதுக்கு அவ யாரடி? ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னதான் அவளுக்கு அது குலசாமி. இப்ப அவ புருஷனோட குலசாமி தான் அவளுக்கு குலசாமி. அவளே கும்பாபிஷேகத்துல விருந்தாளிதான். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நியாயப்படி நீ தாண்டி அவளை கூப்பிடணும். அத விடுங்க, லாஜிக்கெல்லாம் இரும்புக்கு ஈயம் பூச பாக்குறீங்க. ஆனா உங்க மாப்பிள்ளை தம்பி அவரும் தான் என்ன கூப்பிடலையே. ஆத்தி ஆத்தி ஆத்தி, நல்லா இருக்குடி. ஓ, உன் நியாயம் நல்லா இருக்கு. உன்னை தனியா வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணுமாக்கும். எந்த வீட்லயாவது புருஷன் பொஞ்சாதிய எங்க வீட்டுல விசேஷம் வாமான்னு சொல்வானா? மக்கு மக்கு பிள்ளை. புருஷன் போனானா அப்ப பொண்டாட்டியும் போலான்னு தானே அர்த்தம். இத பாரு, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. நாம கும்பாபிஷேகத்துக்கு போறோம். போய் அந்த ராஜசூரியையும் ரஞ்சிதாவையும் பொங்க வைக்கிறனால ஐயோ பெரியம்மா, குட்டியா, இதுதான் எனக்கு பயமே.
நீங்க ஏதாச்சும் பண்றேன்னு சொல்லி புதுசா ப்ராப்ளத்தை உருவாக்கிறாதீங்க. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். ஐயோ நீ அந்த ஆல்பம் மேட்டரையே நினைச்சிட்டு இருக்க. அதை தூக்கி அப்படியே தூர போட்டுட்டு அடுத்த வேலை என்னன்னு பாரு. நான் வரேன். ஐயோ பெரியம்மா, எங்க ஐயோ, போறீங்க? என்ன பிள்ளை? உன் சார்பா இந்த ராஜசுரியும் ரஞ்சிதாவையும் கோயில் திருப்பணிக்கு அப்படியே வெல்கம் பண்ணிட்டு வரேன். அதுதானே முறை? ஐயோ பேசாம இருங்க பெரியம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த பார் இந்த அன்னபூர்ணியை பத்தி உனக்கு தெரியுமில்ல? ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அப்படியே யோசிக்கலாம் மாட்டா. நான் காட்டாத்து வெள்ளம் மாதிரிடி, என்னால யாரும் தடுக்க முடியாது. அப்பாலைக்கு வெள்ளமா பாயும், இப்பாலைக்கு அருவியா கொட்டும் பாரு. ஐயோ பாத்து. சரி விடு. காட்டாத்து வெள்ளம்னா அப்படியே ஃபோர்ஸா தான் இருக்கும். சில நேரம் இப்படி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கும். டோன்ட் கேர். பட்டா போய் வச்சுக்கிறேன் அவளுங்கள. ஐயோ பெரியம்மா என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. ஏ ரஞ்சிதா, அன்னபூரணி வந்தாங்களே, அவங்க பாட்டுக்கு ஒன்னும் பேசாம போயிட்டாங்க. திருந்திட்டாங்களா என்ன? யாரு? அந்த அம்மாவா? அன்னபூர்ணி திருந்திட்டா பூமி தலைகீழாவே சுத்தாது. நடக்காத விஷயத்தெல்லாம் பத்தி பேசாதீங்க. அதுவும் சரிதான். இல்ல இந்நேரம் கோவில் திருப்பணி மேட்டரை பத்தி பேசிட்டு கரகம் ஆடி இருப்பாங்களேன்னு தோணுச்சு. அந்த அம்மா ஏதோ சொல்லதான் வந்துச்சு. ஆனா மல்லி தான் ஏதோ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனா. பாத்தீங்களா, பார்ட்டி கரகத்தோட வந்தாச்சு. இனிமே ஆட்டத்தை பாருங்க. ஏன் நான் திரும்ப எதிர்பார்ட்டுக்கு ஆட மாட்டேனா? இப்ப பாரு. ஹலோ, ஏதோ குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்களாமே? கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டாச்சுல்ல, அப்புறம் என்ன கேள்வி வேண்டி கிடக்கு? பேசாம வாயை மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? வாயை மூடலாம், போகலாம். ஆனா புதுசா கல்யாணம் ஆனவங்கள ஜோடியா குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போறதுதானே வழக்கம். குடும்பத்துல பெரியவங்க யாராச்சும் இருந்தா இப்படிதான் செய்வாங்க. இங்கதான் அப்படி யாருமே இல்லையே. இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க ராஜிமா கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா நான் பேச வேண்டியது இருக்கும். இந்த குடும்பத்துக்கு பெரியவங்க ராஜிமா தான். ஐயோ, ஏன் இந்த பிள்ளை இப்படி எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி தடன்னு குதிக்கிறா? ஏண்டி ரஞ்சிதா, உன் பெரியம்மா கிழவி ஆயிட்டாளா என்ன? என்னை விட இவ வயசுல சின்னவ தானே. ஏன் ராஜி, உன்னை பெரியவங்கங்கிறா, உனக்கு வயசாயிருச்சா என்ன? டை ஏதாவது அடிச்சிருக்கியா என்ன? ஆமா, என்ன பிராண்டு? இந்த அவரி போட்ட கருப்பாகுமா என்ன? ரஞ்சி, நீ எதுக்கு கண்டவங்க கிட்ட வாயை கொடுக்கற? ராஜசொரி, புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு விட்டுட்டு கோயிலுக்கு போய் அப்ப என்னதான் பண்ண போற? கோயில்ல உள்ள கடவுள் உன்னை கேட்காதுன்னு நினைச்சியா? ஐயோ பெரியம்மா ப்ளீஸ், அவங்க எங்கேயாவது போட்டும், யாரையாவது கூட்டிட்டு போட்டும், நமக்கு எதுக்கு அதெல்லாம்? வாடியம்மா, ஏ ராஜாத்தி, நீங்க போய் ஆரம்பிச்சு வைங்க. நான் அப்படியே சமாதானப்படுத்துற மாதிரி வரேன்னு ஸ்கிரீன் பிளே எல்லாம் போட்டு பிளான் பண்ணி தானே இந்த அன்னக்காவடியை அனுப்பிவிட்டேன். ஹலோ 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 ஹலோ, இந்த மாதிரி டிராமா பண்றதெல்லாம் அது உங்களோட வழக்கமா இருக்கலாம். எங்க பரம்பரையிலே அது கிடையாதுமா. நல்லா வெறும் பூரணிலாம் இல்லம்மா, அங்கால பூரணி, அகிலாண்ட பூரணி. உனக்கு கனடாவுல அன்னக்காவடின்னு பேர் இருந்துச்சோ என்னமோ, அத நீ அடிக்கடி சொல்றியே, அதுதான் உன் ஞாபகத்துல இருக்குதோன்னு ஸ்மால் டவுட். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன அசிங்கப்படுத்துனீங்கன்னா நான் சும்மாவே விட மாட்டேன். என் பொண்ணை விட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போனா நானும் சும்மா விட மாட்டேன். ஐயோ என்ன விடுங்கப்பா. மல்லி இந்த வீட்டுக்கு மருமக. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போறதா இருந்தா அவளையும் கூட்டிட்டு போறதானே முறை. அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா வேண்டாமா? பாத்தியா ரஞ்சி காமெடிய? முறை இல்லாம புறவாசல் வழியா வீட்டுக்குள்ள வந்தவங்கள முறையா வேற கூட்டிட்டு போணுமா? முறை சொல்லி தராங்க முறை. அது ஒண்ணுதான் இங்க குறையாக்கும். இங்க பாருங்க, இது எங்க குடும்ப கோவில், நாங்க போறோம். நீங்க எதுக்கு தேவையில்லாம இதுல தலையிடுறீங்க? சும்மா வரவங்க போறவங்க எல்லாம் எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. அந்த அவசியம் கூட எங்களுக்கு கிடையாது. எப்படி 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 உங்க குல தெய்வமா? ஆளுதான் வளர்ந்துருக்கீங்களே ஒழிஞ்சு அறிவு வளரவே இல்ல போல இருக்கே. இங்க பாருங்க, வயசுல பெரியவங்கன்னு பாக்குறேன், வேற மாதிரி பேச வச்சிடாதீங்க. ஐயோ, உனக்குதான் ஒன்னும் தெரியலையே.
வயசுல பெரியவங்க சொன்னாலாச்சும் கேட்கலாம்ல. உனக்கு உன் புருஷனோட குலதெய்வம் தான் குலதெய்வமே. புரிஞ்சுதா ஆத்தா? மல்லிக்கு தான் இது குலதெய்வ கோயிலோட விசேஷம். நியாயப்படி அவ தான் உங்களை அழைக்கணும். இன்வைட் பண்ணாத இடத்துக்கு வந்து நிக்கிறது உங்களுக்கு அசிங்கமா இருக்காது? இதெல்லாம் பேசுறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். ஆனா எங்க ராஜிமா இந்த நிமிஷமே 50,000 rupees டொனேஷன் கொடுத்திருக்காங்க. இன்னும் கொடுக்கறேன்னு வேற சொல்லிருக்காங்க. அங்க அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதைய பார்த்து அப்புறமா அது யாரோட கோவில்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. துட்ட கொடுத்துட்டா? துட்ட கொடுத்துட்டு வேணா பூசாரிய வாங்கலாம் அத்தா. கடவுளை வாங்க முடியுமா என்ன? ஏய், காசை கொடுத்து உரிமையை வாங்க முடியுமா என்ன? என் மக மல்லி தான் இந்த வீட்டு மருமக. விஜய் தம்பி முன்னாடி நிக்கிறாருன்னா அவர் பக்கத்துல நிக்க மல்லிய தான் இந்த ஊரே எதிர்பார்க்கும். அதை தெரிஞ்சுக்கங்க நீங்க 2 பேரும் முதல்ல. பெரியம்மா விடுங்க, நான் எங்கேயும் வரல. ஏன் வீணா பிரச்சனை பண்றீங்க? அட நீ சும்மா இரு மல்லி. ஏ ராஜி, உன் தம்பி பொண்டாட்டி வரலையான்னு கேட்பாங்க. அப்ப நீ என்ன பதில் சொல்வ? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். வீட்டுக்கு வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இருக்கணும். குடும்ப விஷயத்துல எல்லாம் தலையிட்டா நல்லா இருக்காது. ஆமா, எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீங்க யாரு? இது என்ன கேள்வி? ஐயோ, நான் உங்க சம்பந்திக்கிறடா மேடம். ஐயோ, ஆனா எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு ராஜி. ஐயோ, கூடம் தெரியாம சாமி ஆடக்கூடாதுன்னு இந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்புறம் நீ சொன்ன டயலாக் மல்லியோடது. நீதான் இந்த வீட்டுக்கு கெஸ்ட். கெஸ்ட்னா கெஸ்ட் சாப்பாடை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இங்கேயே அப்படி டேரா போட்டுட்டு உட்கார கூடாது. ஓ, என்ன மல்லி, மனசுல இருக்கிறதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லி தூண்டி விடுறியா? இரு, என் தம்பி வரட்டும், அவன் கிட்ட சொல்றேன். போதும் பெரியம்மா, இதுக்குதான் இவங்களை எதுவும் கேட்க வேண்டாம்னு சொன்னேன். எனக்கு சாமியம் வேணாம், ஒண்ணும் வேணாம். நீங்க எந்திரிச்சு வாங்க முதல்ல. ஏய், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏய், அவளுங்க இப்படி பேசுறதே உன்னை இப்படி முடக்கி போறதுக்காக தான். அது புரியாம என்னமோ சாமி வேண்டாம் பூதம் வேண்டாங்கிற. ஹலோ ஹலோ கனடா மேடம், பேசிக்கிட்டு இருக்கிறது நானு. நீங்க என்கிட்ட பேசுங்க. அது ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி நான் மாப்பிள்ளை தம்பி கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு சொல்றீங்க. ஐயே ஐயே. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. நாங்க கோயிலுக்கு வருவோம். இவ விஜய் பொண்டாட்டி. விஜய் தம்பி பக்கத்துல மாலைய போட்டுக்கிட்டு பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துல இவ தான் நிக்க போறா. என்ன மீறி விஜய் அவளை கூட்டிட்டு வந்துருவானா? ஏன் நீங்க விட்டுட்டு போயிடுவீங்களா? அட போங்கப்பா, எங்களுக்கு என்ன வர தெரியாதா? அது ஒண்ணும் உங்க வீடு இல்ல, கோயிலுமா கோயில், பொது இடம். நாங்க கோயிலுக்கு வருவோம். கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு அங்க வந்து உங்க மானத்தை வாங்குவோம். உங்களை இன்வைட் பண்ண வந்தாங்கல்ல உங்க ஊர்க்காரங்க, எத்தனை பேரு? அந்த 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட நானே சொல்லுவேன். ஹலோ, இங்க பாருங்க, நாங்க வரப்போறது நிஜம். ஊர்க்காரங்களுக்கு மல்லி விஜய் தம்பியோட பொண்டாட்டின்னு தெரிய போறது உறுதி. அவங்க எல்லாரும் மல்லிய மதிக்க போறாங்களா இல்ல உங்களை மதிக்க போறாங்களான்னு அங்க பாத்துக்கலாம். சரியா? ஐயோ, அப்புறம் அசிங்கப்பட்டு போய் ஐயோ அம்மா மானம் போச்சே மரியாதை போச்சேன்னு இப்படி குதிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு இந்த நிர்வாகம் பொறுப்பு இல்ல, சொல்லிவிட்டேன். பெரியம்மா வாங்க. இரு இரு வரேன். ராஜிமா, அவ வந்து தொலையட்டும், விடுங்க. ஏய், என்னடி சொல்ற? அவங்க மிரட்டுறாங்கன்னு பயந்துட்டியா நீ? அதெல்லாம் பாத்துக்கலாம், விடு. அதுக்கு இல்ல ராஜிமா, அவங்க 2 பேரும் தனியா வரதான் போறாங்க. அந்த பொம்பளை ஊர் முழுக்க சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்துவா. அவங்களுக்கு அவமானப்படுறதெல்லாம் புதுசு இல்லை, ஆனா நமக்கு தான் அசிங்கம். அதான் சொல்றேன். ராஜிமா, யோசிக்காதீங்க. சரி ரஞ்சி, கூட்டிட்டு போலாம். அங்க போய் வச்சு செய்வோம். அதுதான் ராஜிமா நானும் சொல்றேன். வாங்க பெரியம்மா. அட இருமல்லி, இங்க ஆலோசனை கூட்டம் நடக்குதுல்ல, என்ன முடிவுன்னு தெரிஞ்சுட்டு போவோம். இப்ப என்ன?
இவளும் வரணும் அதானே? ஆ, இவனா நானும் தான். நாங்க நாங்க 2 பேரும் தான். என்ன ரஞ்சி? இருங்க இருங்க. சரி வந்து தொலைங்க 2 பேரும். ம். உங்களை அங்க வச்சு சேரேன். Many say life slows down after retirement, but for us, it's quite the opposite. Just like Ananya's Nana Nani, every moment feels better than the best. It's a paradise where every day is better than ever. Whether it's relaxing in a spa, an evening at the theatre, joy is constant amidst refined luxury. Ananya's Nana Nani, Coimbatore, a paradise for senior citizens. Come. Experience life at its best. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.